வணக்கம் ஜெகன். இந்திய ராணுவத்தை பற்றியான ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சீரீஸ் மேக்கிங் த அன்பிரேக்கபிள் இன்னைக்கு நம்ம சேனலில் லைவாக இருக்குது. 2 எபிசோட்ஸ் ஏற்கனவே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். 3rd எபிசோடு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வரப்போகுது. அதுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் வீடியோட எண்டில் வரும். எல்லாரும் மறக்காம பாருங்கள், எல்லாருக்கும் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாபிக் பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தான் தன்னை இப்போ ஒரு நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஐநாக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இதுவரை 2 நாடுகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வேட்டிகன் ஹோலி சீன்னு சொல்லக்கூடியது, 2வது பாலஸ்தீன். இந்த 2 என்டைட்டிஸுமே இன்னும் ஐநாவுடைய உறுப்பினர் நாடு ஆகலை. அது இன்னும் நாடு ஃபுல்லாக அங்கீகரிக்கப்படலை. பட் அதற்கு ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ், பார்வையாளர் ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கையை இப்போ பலுச்சிஸ்தான் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு ஜஸ்ட் அவங்க ஒரு லேமா வைக்கல. இதுக்கு பின்னாடி அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஐநாவுடைய விதிகளை அவங்க கோட் பண்ணுறாங்க. சில முக்கியமான நாடுகளுக்கு இந்தியா உட்பட இந்த கோரிக்கையை அவங்க வச்சுருக்காங்க. இந்த ரெக்கக்னிஷன் அப்படின்றது ஒரு சிங்கிள் ஈவெண்ட் கிடையாது. இந்த நாட்டோடைய புது நாடு பலுச்சிஸ்தான் அங்கீகரிக்கணும் அப்படின்றது ஒரு சிங்கிள் ஈவெண்ட் கிடையாது. இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்றதும். இப்போது சுவிட்சர்லாந்து எடுத்தீங்க அப்படின்னா 1946 பெர்மனன்ட் அப்சர்வர், 2002 தான் அவங்க ஃபுல் மெம்பர் ஆகுறாங்க. ஸோ இவங்களும் சுவிட்சர்லாந்து, பாலஸ்தீன், வேட்டிகன் இந்த மாதிரியான ரூட்ல எங்களுக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ பாலஸ்தீன் எடுத்தீங்கன்னா 1974 அப்சர்வர் நேஷனா, ஐநாவோட உறுப்பினர் நாடு கிடையாது, ஆனால் பார்வையாளராக உள்ள வராங்க. அதன் பிறகு நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட்டஸாக பார்த்தீங்க அப்படின்னா 2012 வராங்க. ஐநாவுடைய ஜெனரல் ரெசல்யூஷன் 67/19 படி. இப்போ இவங்களும் அதே மாதிரியான ஒரு இடத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப லெஜிட்டிமேட், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த கம்யூனிகேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட் நமக்கு ஒன்று தெரியணும். கான் ஆஃப் கலாட், இவர் 11 ஆகஸ்ட் 1947 பலுச்சிஸ்தான் ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கிறார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 15 பாகிஸ்தான்ற நாடு பிறந்தது 14 ஆனால் 11 ஆகஸ்ட் பலுச்சிஸ்தான் சுதந்திர நாடாக அறிவிக்கிறாரு பிரிட்டிஷுக்கு. ஒரு இதோட அந்த இடத்துல அறிவிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கோர் ஆர்குமெண்ட் விச் இஸ் ரைட். பாகிஸ்தான் ஒரு நாடு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பலுச்சிஸ்தான் பிறந்துருச்சு. ஏன்னா அதை பிரிட்டிஷ் எதிர்க்கலை. அவங்க சுதந்திரம் பிரகடனப்படுத்தும் போது பிரிட்டிஷ் அதை எதிர்க்கலை. அப்போ பாகிஸ்தான் கூட பலுச்சிஸ்தான் இழுக்காது. பலுச்சிஸ்தான் அப்படின்றது ஒரு தனி நாடு, செப்பரேட் கண்ட்ரி அப்படின்றதா இங்கே உள்ள இருக்கக்கூடிய ஃபேக்ட். இப்போ இதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1948 அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ராஜாவை கடத்தி கொண்டு வந்து வால் முனையில், துப்பாக்கி முனையில் அவர்கிட்ட இருந்து இந்த நாட்டை அவங்க எழுதி வாங்குறாங்க. இன்னி வரைக்கும் அந்த நாட்டை சீர்குலைத்துட்டு இருக்காங்க, சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரெகக்னிஷன் அப்படின்றது ரெசிப்ரோக்கல். இது சேரிட்டி கிடையாது. எங்களை அங்கீகரிக்கிறதுனால எங்களுக்கு பெரிய நீங்க தயவு செய்யல, ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை. ஒரு தன்மானம் உள்ள ஒரு சமூகம் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. We do not seek charity from the world. We demand diplomatic recognitions and relations based on equality. நாங்கள் யாருக்கிட்டையும் எங்களை அங்கீகரிங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கல. யாரும் எங்களுக்கு தயவு பண்ண வேணாம், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு நீங்க அங்கீகரிக்கும் போது உங்களுக்கு ரிசோர்ஸ் பார்ட்னர்ஷிப், கவுண்டர் டெரரிசம் கோஆபரேஷன், ஹியூமனிடேரியன் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா பலுச்சிஸ்தான்ல தான் பாகிஸ்தானுடைய 80% கனிம வளங்கள் இருக்கு. நீங்க அங்கீகரிச்சுட்டு வாங்க, எங்க கூட ஜாயிண்ட் வெஞ்சரா இருங்க, உங்களுக்கு பயங்கரவாதத்துல எதிர்க்கிற வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ யுஎன்னுடைய ஒரு மிக முக்கியமான வலியுறுத்தல், இது கோரிக்கை கிடையாது, இது டிமாண்ட். இம்மீடியட் அண்ட் சீரியஸ் கன்சிடரேஷன் ஆஃப் அப்சர்வர்ஸ் ஸ்டேட் ஸ்டேட்டஸ், இண்டிவிஜுவல் நேஷன் டு ஓப்பன் டைரக்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன், மிஷன் அண்ட் காமர்ஸ் செக்யூரிட்டி டைஸ் வித் த ரிபப்ளிக். ஐநா உடனடியாக ஒரு நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட்டஸை கொடுக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய உலக நாடுகள் உங்களுடைய தூதரகங்களை இங்கே ஓப்பன் பண்ணுங்க, எங்க கூட டைரக்டாக வர்த்தகம் பேசுங்க, எங்க கூட டைரக்டாக செக்யூரிட்டி பேசுங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்டு. ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் அப்படின்றத அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேபினட் கவர்மெண்ட் அப்படிலாம் ஃபார்ம் பண்ணனாலும் இதை முன்னெடுத்திருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஒரு ஸ்டான்ச் லீடராக இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மற்றும் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்த மிர்யார் பலூச் அவர்கள். இப்போ மிர்யார் பலூச் அவர்கள் இது ஒரு டயஸ்போரா மூவாக எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டராகவும்,
ஒரு டிப்ளமேட் ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கார். 15 மாசத்துல இது வந்து 4th மேஜர் எஸ்கலேஷன். மே 2025 டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய போர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ 13ஆம் தேதி 14ஆம் தேதி ஜூலை அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, கிளைம் பண்றாங்க. நாங்க சுதந்திர நாடு, எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் கிடையாது, 85% பலுச்சிஸ்தான் எங்ககிட்ட தான் இருக்கு, 15% தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கு, அதை உடனடியாக வெக்கேட் பண்ணி போகணும் அப்படின்னு. அதன் பிறகு அவங்களுடைய தேசியத்தை டிக்ளேர் பண்றாங்க, தேசிய கொடியை டிக்ளேர் பண்றாங்க, அவங்களுடைய தேசிய கரன்சியை டிக்ளேர் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்கிறதுக்கும் அவங்க சொல்றாங்க. 11ஆம் தேதி ஆகஸ்ட் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. நாமளும் அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தோம். இப்போ 21ஆம் தேதி ஆகஸ்ட் ஐநாவுடைய நான் மெம்பர் ஸ்டேட் ரெக்வெஸ்ட், அப்சர்வர் ஸ்டேட் ரெக்வெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட போராடுறதுக்கு துணிவான வீரர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு மாடர்ன் சமூகம், ஒரு கலாச்சாரம் உள்ள சமூகம். இன்னைக்கும் அவங்க பூமியை தோண்டி பல சிலைகள் அவங்க எடுக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்து தெய்வங்களோட சிலைகளாக இருக்கு. அதை பெருமையாக அவங்க இதில் எக்ஸ்தலத்துலையுமே பதிவிடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஒரு கலாச்சாரம் உள்ள, ஒரு தன்மானம் உள்ள ஒரு நாடு, ஒரு சமூகம் பாகிஸ்தான் கூட இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டான இந்த பலூச் ரைட்ஸ் வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இப்போ ஆகிட்டே இருக்கு. அது ரைட்ஸ்ன்றதை விட தனிநாடே இப்போ பிரகடனப்படுத்தியிருக்காங்கன்றத பார்க்குறோம். இப்போ மஹரங் பலூச் இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபேஸ், ஒரு பெண் சிங்கம், அவங்க முன்னெடுத்த பலூச் எக்ஸெத்தி கமிட்டி, அந்த கமிட்டி அவங்களோட லெஜிட்டிமேட் டிமாண்ட், சில முக்கியமான கோரிக்கைகள், எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுங்க, அடிப்படை சுகாதாரம், பாகிஸ்தானோட கல்வியறிவு பத்தி வேண்டாம், பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய அடிப்படை கல்வி அறிவு அப்படின்றது வெறும் 38% தான். 8வது கிளாஸ் கிராஸ் பண்றதே பெரிய இதா இருக்கு. மேல் நியூட்ரிஷன், போலியோ போன்ற நோய்கள்லாம் இன்னும் அவங்க எராடிகேட் பண்ணாம இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை சைனாக்கு வித்துட்டு இப்ப அடுத்தது அமெரிக்காவுக்கு ஒரு பில்லு போட்டு வித்துட்டு சுரண்டத வேலையை மட்டும்தான் இப்ப அங்க பாகிஸ்தான் பார்த்துட்டு இருக்கு. அவங்க என்ஆஃப் இஸ் என்ஆஃப் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இப்போ மாரங் பலூச் அவர்கள் ஒரு மூமெண்ட் எடுக்கிறாங்க, அது பியூர் பொலிட்டிக்கல். அவங்கள பிடிச்சி தேச துரோக வழக்கில் ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. பலூச் நேஷனல் மூமெண்ட், பலூச் வாய்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், இது எல்லாமே அந்த காணாம போன 22,000 இளைஞர்கள், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், குழந்தைகள், அவங்களுக்கு என்ன ஆச்சு, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் கேளுங்கன்னு சொல்லி சொந்த நாட்டிலே இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அந்த மக்கள் இருக்காங்கன்றத பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய 36 மாவட்டங்களில் இன்டர்நெட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 7ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும். செக்யூரிட்டி கன்சர்ன் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 7ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி இன்டர்நெட் அங்கே கட்டாச்சு அப்படின்னாலே 1 மாத காலம் இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஒரு மாகாணமே இன்னைக்கு வந்து இருட்டில் இருக்கு அப்படின்ற போது அங்க உள்ள எந்த அளவுக்கு கொந்தளிப்பு இருக்கு அப்படின்றது ஒண்ணு, உள்ள என்ன நடக்குதுன்றது வெளியில வராம இருக்கிறது இன்னொரு காரணம். அதே மாதிரி குவேட்டா, மஸ்தங் மற்றும் கவடார் போன்ற மிக முக்கியமான பலுச்சிஸ்தான் சிட்டிஸ்ல செக்ஷன் 144 ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பலூச் வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்நெட்டை கட் பண்ணி ஊரடங்கு உத்தரவு போட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை குறி வச்சு, குறிப்பா டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை குறி வச்சு அவங்களை இல்லீகலா டிடென்ஷன் பண்றது, அங்க இருக்கக்கூடிய பெண்களை சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு உள்ளாக்குறது போன்ற விஷயங்களை பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனா இந்த முட்டாள்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரியான நீங்க அராஜகம் பண்ணீங்களோ 1968 இருந்து 71 ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்ற பேர்ல 30 லட்சம் பெங்காலிகள் அங்க என்ன நிலைமைக்கு ஆனாங்க, குறிப்பா பெண்கள் சொல்லவே முடியாத அளவுக்கான கொடுமைக்கு ஆனாங்கன்றதை பார்த்தோம். எத்தனை லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகுதான் 71ல என்ஆஃப்னு சொல்லிட்டு முக்தி பாகனின்ற அமைப்பு இந்திய ராணுவத்தோட சேர்ந்து ஒரு தனிநாடு உருவாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க அதே ட்ரெஜெக்டரியில தான் போயிட்டு இருக்காங்கன்றத பாக்குறோம். இப்போ ஐநாவுடைய செக்ரட்டரியேட் இப்போ இவங்க உடனடியா அங்கீகரிச்சிருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான டெக்னிக்கல் இதை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஐநாவுடைய ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் யுஎன்ஜிஏவுடைய ஒரு மெஜாரிட்டி ஒரு வாக்கெடுப்பு நடக்கும். அந்த வாக்கெடுப்புல அப்சர்வர் ஸ்டேட்டஸ், அதாவது இந்த தீர்மானத்தை அவங்க கொண்டு வரணும். பலுச்சிஸ்தானுக்கு ஒரு நான் மெம்பர் அட்வர்ஸ் ஸ்டேட்டஸை அவங்க கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு
ஒரு 130 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த கமிட்டியில், அதிகமாக இருக்கக்கூடிய கமிட்டியில் மெஜாரிட்டி இப்போ இந்த கொண்டு வரது தான் பிரச்சனை. அதை தான் அவங்க வேணும்னு இப்போ வலியுறுத்துறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சுவிட்சர்லாந்து எப்பயுமே ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகனைஸ் ஆயிடுச்சு ஒரு ஃபுல் ஸ்டேட்டாகவே. அவங்களுடைய 46லேருந்து 2002 வரைக்கும் எந்த நாட்டுக்கூடையும் எங்களுக்கு உறவு கிடையாது, அதாவது எல்லாருக்கிட்டையும் சமமான உறவு, இந்த நியூட்ரலிட்டி பிரின்சிபலுக்காக அவங்க உள்ள வராமல் இருந்தாங்க. இப்போ ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை ஏற்கனவே பேசியிருக்கேன். மான்ட்விடியோ கன்வென்ஷன் படி 1933 ஒரு நாடு அப்படின்றத ஒரு புது நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? முதல்ல ஒரு 15 பில்லியன், அதாவது 1.5 கோடி மக்கள் தொகை அப்படின்றது இருக்கணும். பலுச்சிஸ்தான்ல 1.5 கோடி மக்கள் தொகை இருக்கு. டிஃபைன்டு டெரிட்டரி வேணும், எஃபெக்டிவ் கண்ட்ரோலோட. அந்த டிஃபைன் டெரிட்டரி அவங்க கிட்ட இருக்கு. இந்த எஃபெக்டிவ் கண்ட்ரோல் அப்படின்றது தான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அதுக்காக தான் அவங்க ஆயுதம் ஏந்தி போராடிட்டு இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனிங் எஃபெக்டிவ் கவர்மெண்ட் வேணும். அது இப்போ அங்கே இல்லை. ஏன்னா அந்த டெரிட்டரி அவங்க கிட்ட வந்த பிறகுதான், பாகிஸ்தானியர்களை வந்து விரட்டின பிறகுதான் ஒரு ஃபங்க்ஷனல் கவர்மெண்ட் அங்கே இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபாரின் ரிலேஷன்ஸ் அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான ஒரு இது வேணும். இது எல்லாமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் ஸ்ட்ரோக் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற போது, பாலஸ்தீனுக்கு மிக மிக ஆதரவா இன்னி வரைக்கும் அட்லீஸ்ட் பேப்பர்ல பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ பாலஸ்தீனுக்கு என்ன பாலிசி ஐநா அடாப்ட் பண்ணுச்சோ அதே பாலிசியை இந்தியாவுக்கும் இங்கே பலுச்சிஸ்தானுக்கும் அடாப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அடுத்தது சவுத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஆக்டிவாக என்கேஜ் பண்ணுறாங்க. பிரிட்டிஷோடைய ஆதிக்கம் இன்னைக்கும் அந்த பாகிஸ்தான் நாட்டு மேலே இருக்கு, ஓரளவுக்கு இந்தியா மேலேயும் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு ப்ரோ பாலஸ்தீன் அப்படின்னு வரும்போது அது இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு சென்டிமெண்டலான ஒரு இஷ்யூ. இதே மாதிரி ப்ரோ பலுச்சிஸ்தான் அப்படின்றத அதே சென்டிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய மீடியா நம்ம சேனல்லையுமே அவங்க பர்சனலாக நன்றி கூறியிருக்காங்க. எனக்கே அதுக்கு ஒன்றான சில இதெல்லாம் வந்துச்சு. பர்சனலாக நமக்கு வந்து நன்றி கூறுறாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு ஆதரவாக பேசாமல் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபேக்டோ அதை பேசிகிட்டு இருக்கீங்க, பலுச்சிஸ்தானில் எவ்வளோ துன்புறுத்தல் இங்கே நடந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்ன்றது. அவங்ககிட்ட ஒரு சில நிருபர்கள்கிட்ட பேசும்போது எனக்கு கொடுத்த ஒரே ஒரு விஷயம்தான், எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை, ஆயுதங்கள் மட்டும் எங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த பாகிஸ்தானை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவோன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இளைஞர்கள் ரெடியாக இருக்காங்க. எந்த நாடும் இவங்களுக்கு இப்போ ஆயுத சப்போர்ட்டை கொடுக்கல ஃபுல்லாக அப்படின்றது அவங்க தரப்புல இருந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமீபத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் கூட மிரியார் பலூச் அவர்கள் இப்போ இது பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அவங்க துணை ராணுவமான ரேஞ்சர்ஸில் இன்னைக்கு பலுச்சிஸ்தான் போஸ்டிங் கிடைச்சதுன்னா அது பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியான சூழ்நிலை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்துச்சு. நக்சல் ஏரியாவில் போஸ்டிங் வந்துச்சுன்னா ஐயோ பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ப்பா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அங்கே நிலைமை போயிட்டு இருக்கு. அசீம் முனீர், ஷபாஸ் ஷெரீப் போன்ற இந்த முட்டாள்கள் யாருமே பலுச்சிஸ்தானுக்குள்ள கடந்த 2 வருஷத்துக்கு உள்ளே போகலை. அந்த அளவுக்கு பயம் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை கூட நாங்கள் காணொலி மூலியமா திறந்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் இவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனை, அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி, இடம் ரொம்ப பெருசு. 2வது வெளிநாட்டுகளுடைய ஒரு ஆதரவு. இப்போ அதை நோக்கி அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்த முறை இந்த இந்தியா மீது பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தக்கூடிய பட்சத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவெடுக்கும் போது இந்தியா உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பலுச்சிஸ்தானை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கணும். அட்லீஸ்ட் தாலிபான்களுடைய ஆப்கானிஸ்தான் அரசு மாதிரி அங்கீகரிச்சு டெல்லியில அவங்களுக்கு ஒரு தூதரக இடத்த கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். இதுல நிறைய இடத்துல சைனா கூட இந்தியா அலைன் ஆகி தான் போகணும். சைனாக்கும் அந்த கம்யூனிகேஷனை கொடுத்து அவங்க ஏற்கனவே அங்கே பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு முன்னெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னா பலுச்சிஸ்தான் அப்படியே எப்படி பங்களாதேஷ் ஒரு தனி நாடோ உருவாச்சோ நிச்சயமாக உருவாகும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.